அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம். நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நாம் துன்பியலின் 28வது அதிகாரமான ஈயாமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முந்தைய பாடலில் பொருள் இருக்கும் பொழுதே அதனை ஈந்து பயன்பெறுதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று. அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இரவலர் கன்றாக இருக்க வேண்டுமாம், ஈபவர்கள் பால் தரும் பசுவை போன்று இருக்க வேண்டுமாம். பால் சுரப்பதை போன்று கொடுப்பதுதான் வல்லன்மை ஆகும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த உள்ள நெகிழ்வை மகிழ்வு இல்லாமல் தீமையால் அழுத்தி கறக்க பால் தரும் பசுவை போல துன்பப்பட்டு கொடுப்பதுதான் கீழ்மக்களின் இயல்பு என்கிறார்கள். கீழ்மக்கள் தீயோருக்கு கொடுப்பார்களாம், நல்லவர்களுக்கு கொடுக்க மறுப்பார்களாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் 279. இரவலர் கன்றாக ஈவார் ஆவாக விறகிற் சுரப்பதாம் வன்மை விறகின்றி வல்லவர் ஊன்ற வடி ஆ போல் வாய் வைத்து கொல்ல சுரப்பதாம் கீழ். மனமகிழ்ச்சி இல்லாமல் கொடுப்பது ஈயாமையை ஒக்கும் என்பது இதன் பொருளாகும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.